இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர் ஆலயம். இன்னைக்கு என்ன விழா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு 1000 மூட்டை அரிசி அன்னமா சமைச்சு அந்த உணவை பாத்தீங்கன்னா இங்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த விழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். We are welcoming you to the temple Gangai Solapuram. Ils ont fait bienvenue dans le temple de Gangai Solapuram. So how it looks, how the Qu'est-ce que vous trouvez ce temple is? temple? Qu'est-ce que vous trouvez ce temple? Merveilleuse? Merveilleux. Marvelous. Marvelous. Ma'am என்ன சொல்றாங்கன்னா it's look marvelous. With the guide Bharat, Grandiose. Madame Lucy. Grandiose. Very big temple. Nice Okay. temple. First time you are coming here. She's coming first time. Okay, you are coming first time. Yeah. Ouais. சார், இப்ப இந்த விழா வந்து ஆண்டுகளா வந்து அன்னாபிஷேக விழா நடக்குது. நீங்க வந்து எத்தனாவது வருஷமா இங்க கலந்துக்கிறீங்க? நான் எப்பயும் வர்றதில்லை சார். ஒரு டைம் வந்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சார் கூட தான் வரோம். ஒரு 2-3 திங்கள் வந்திருக்கோம் சார். என் பேர் திருமால்ராஜ் சார் வணக்கம். எங்கேருந்து சார் வரீங்க? நான் கடலூர்ல இருந்து வரேன் சார். சரிங்க சார். இப்போ இந்த விழாவுக்கு வந்தீங்க, அதோட அனுபவங்கள் உள்ள எப்படி இருந்துச்சு? எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். நான் வருஷம் வருவேன். இந்த வருஷம் என் பாப்பா பையன் மாமா எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பந்தலூர் பக்கம் மரத்தூர்லேருந்து வரோம். எத்தனை வருஷமா சார் இந்த விழாவுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம எங்க மைக்கு கேமரா தூக்கிட்டு போனாலும் அங்க இந்த மாதிரி ஸ்கூல் பாய்ஸ் நம்ம கிட்ட மாட்டிக்கிறாங்களா இல்ல நம்ம அவங்களை தேடி போறோமான்னு தெரியல. சரி, ஓகே. தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. கௌசிக். ராஜேஷ். என்ன படிக்கிறீங்க? 9th. எங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்கூல் தானா? ஓகே. நீங்க இந்த அன்னாபிஷேக விழாவை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அதை பத்தி சொல்லுங்க. அன்னாபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு நடை நடக்கும் சார். அந்த பார்த்து பேசுங்க. வருஷத்துக்கு ஒரு நடை நடக்கும் சார். சரியான கூட்டமா இருக்கும் சார். நாங்கள் எப்பவுமே வருவோம் சார். இங்க ஓகே. சார்லாம் வேணாம், அண்ணன் சொல்லு. எப்பவுமே நடக்கணும். ஆனா எங்க சிவன் சிலை ஃபுல்லா சோறு கட்டி அன்னாபிஷேகம் அழகா நடக்கணும். அங்க அன்னதானம் போடுவாங்க. அப்புறம் உள்ள போனோம். நீங்க எதுக்கு வரீங்க? நாங்க சாமியை கும்பிடுவோம். சாமி கும்பிட வந்திருக்கீங்க. ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு வந்தீங்களா இல்ல ஸ்கூல்ல சார் கிட்ட மேம் கிட்ட இல்ல வீட்ல சொல்லிட்டு வந்தீங்களா? வீட்டுல சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தீங்க. சார், இந்த விழாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுங்க. எத்தனை வருஷமா சார் இந்த விழாவுக்கு வரீங்க? நான் இப்போ 3வது வருஷமா வந்துட்டு வருஷம் வரீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். எப்படி சார் இந்த விழாவை பத்தி கேள்விப்பட்டு வந்தீங்களா இல்ல டியூட்டிக்கு வந்தோம், அப்படியே போகலாம். நீங்க சார்? இது 2வது டைமுங்க. நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்திருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் சொன்னாங்க. சரி, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே டியூட்டிக்கு வந்தோம், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். போயிட்டு நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வரணும். ஃபேமிலியோட வரணும். இப்போ அரியலூர் மாவட்டத்திலே நிறைய பேருக்கு இந்த அன்னாபிஷேக விழா பத்தி ஓரளவுக்கு தெரியும். பட் நல்லா இதா தெரியாது. கோயம்புத்தூர்ல இருந்து இங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க. இந்த விழாவுக்கு எப்படிமா செய்தி வழியா கேட்டீங்களா இல்ல நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். கேள்விப்பட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டு இங்கே அன்னாபிஷேகம் போய் வாங்கி குழந்தைக்கு கொடுத்தா நல்லது, குழந்தை பிறக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால போன வருஷம் வேண்டிக்கிட்டேன். இந்த வருஷம் வந்து சாமியை கும்பிட்டு போகணுன்ட்டு வந்திருக்கிறேன். சரிங்க. சரி, அது நல்லா சந்தோஷமா இருந்துச்சு சாமி கும்பிட்டது. அது நல்லபடியாக நடக்குது. இந்த விழாவை பத்தி எதுவும் தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ இந்த வருஷம் தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தாங்க. ஓகே. நீங்க எந்த ஸ்கூலு? உட்கோட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூல். உட்கோட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே. நம்ம ஸ்கூல் பாய்ஸும் வந்து இதில் கலந்துருக்காங்க சர்வ் பண்ணுறதுக்கு விழாவுடைய ஒருங்கிணைப்பு மற்ற பணிகளுக்கு. சார், எத்தனை வருஷமா இந்த விழாவுக்கு வரீங்க சார்? நாங்கள் ஒரு 15 வருஷம் வந்துருக்கோம். 15 வருஷமா வருஷாந்திரம் வந்துருவோம். இந்த 15 ஆண்டுகள்ல இந்த விழாவுக்கு வந்துட்டு போனா என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்கும் சொல்லுங்க சார்? ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. முன்னேந்த விட தொழில் நல்லா இருக்குது. நல்ல வருமானம் கிடைக்குது. நல்லா இருக்கிறோம். சேமமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறோம். சரிங்க சார். இந்த விழாவுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதுங்களா? நிறைய சேஞ்சஸ் தெரியுது. வாழ்க்கையில நல்லா சுபிட்சம் ஏற்படுது. சார், இந்த பிஸ்னஸ் ஆஃபீஸ் ஒர்க் இந்த இதில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. உறுதியாக சேஞ்சஸ். ஐப்பசி பௌர்ணமி மாசமா எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கிறது தான். இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக விசேஷம் நடக்கிறது தான். இது வந்தாக்கா ஒரு மன அமைதி, ஒரு நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், இதெல்லாம் நல்ல செயல்கள்லாம் கிடைக்குது. எல்லா விஷயமும் நல்லாவே இருக்குது சார். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். போயிட்டு நான் வந்து திருப்பி எப்படி இருக்கு நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் சார். அந்த எல்லா விஷயம் நல்லா வந்துருக்கு. ஐப்பசி பௌர்ணமி மாசமா எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கிறது தான். இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக விசேஷம் நடக்கிறது தான். இது வந்தாக்கா ஒரு மன அமைதி, ஒரு நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம், இதெல்லாம் நல்ல செயல்கள்லாம் கிடைக்குது. இந்த விழாவை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். இங்க வந்து மன திருப்தி கிடைக்குது. நிறைய எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டு வரோம். அவங்க பார்த்தோன்னே மன திருப்தி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வருஷம் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மழை டைம் பார்க்குறேன். மழையில் இப்போ இந்த தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லாவும் இருக்குது. இங்கே வந்தால் ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப வைபவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஒன்ஸ் இந்த ஒரு வருஷம் ஏதாவது ஒரு வருஷம் வராமல் விட்டுட்டு போனால் அன்னைக்கு அந்த ஒரு வருஷம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் அடிக்க மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு போயிட்டேன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். எனக்கு நான் எது விருப்பப்படுறேனோ அது எனக்கு கொஞ்சம் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காகவே நான் சாமி பார்க்க வந்துடுவேன், எப்பயுமே வந்துடுவேன். அதான் குறிப்பாக அண்ணாபிஷேகம்னா வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்துடும். நான் மட்டும் இல்லை, நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து பார்த்துக்குவோம். இந்த விழாவில் கலந்துட்டது எப்படி இருக்கு, அதோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, உள்ள நீங்கள் ஏற்ற அனுபவங்கள் அப்படியே பகிர்ந்துங்க சார். இல்லை நார்மலாக வந்து கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நினச்சது நடக்கும். இது எல்லா நாளும் கிடைக்காது. இது வந்துட்டு போனால் ரொம்ப ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்கும், மாற்றம் இருக்கும். சார் இங்கே சாமி கும்பிட்டோம், நினச்சது வராமல் இருந்து சாமியே கும்பிட்டோம். வந்து இன்னும் சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டா இன்னும் நல்லபடியாக நடக்கும். மனசார வீட்டில் இருந்தே நினச்சோம் அடுத்த வருஷம் போவோம், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அது பிறந்துச்சு, அதனால நல்லா இருக்கு. சரிங்கம்மா, ஈஸ்வரின் அருளால் நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய வேண்டுதல் பொள்ளாச்சிலேருந்து வந்திருக்காங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடைபெற நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உள்ள உங்களுக்கு ஏற்பாடுகள் அப்படி நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்களா? தனி கவுண்டர் கொடுத்தாங்க. கால் முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்குலாம் தனி கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. உள்ளேயும் அண்ணா சதய விழா நடத்துறதுக்கு வந்து சாதமும் கூட்டி உங்களுக்கு சாமிக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருந்தது. உள்ள எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ரெயின் அப்படியே ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஹாய், இப்போ நம்ம உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டோம். அடுத்து இங்கே கடை போட்டிருக்காங்களே அவர்கிட்ட கேட்போம். ஆனால் உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். மணிகண்டன், எத்தனை வருஷமா கடை போடுறீங்க? இங்கே ஒரு 5 வருஷமா போட்டுருங்க. 5 வருஷம் போட்டுருக்கீங்க. மற்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் மக்கள் வரவு எப்படி இருக்கு? கம்மியாக தான் இருக்குது, மழை பெய்யறதுனால. மழை பெய்யறதுனால கம்மியாக இருக்கு. உங்களுக்கு வியாபாரம் இந்த ஆண்டு நல்லா இருக்கா இல்லை போன ஆண்டு நல்லா இருந்துச்சா? போன வருஷம் தான் நல்லா இருந்துச்சு. போன வருஷம் நல்லா இருந்துச்சு. போன வருஷம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கு விழா. ஆனால் வியாபாரம் மழை வந்தனால வியாபாரம் கொஞ்சம் டல்லு, இல்லைன்னா வியாபாரம் நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா இங்கே பூ கடை வச்சிருக்கீங்க? 10 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இதை நம்பி தான் காலம் ஓட்டுறோம். இந்த கோயிலேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காமா? ஏதோ உதவி செய்கிறாங்க, விரட்ட மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. இதனால தான் நான் பொழுது ஓடுது எங்கள் குடும்பம். சரிங்கம்மா. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்க. அஸ்விந்த். கோயிலுக்கு வந்து பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா சாமி கும்பிட்டீங்களா? ஓகே, உங்கள் தம்பி அவரு ஹாப்பி பர்த்டே. உங்களோட தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓ சூப்பர், நேற்று இவருக்கு பிறந்தனால இன்னைக்கு இவருக்கு பிறந்தனால செம்மல. ஓகே, அரியலூர் வைப்ஸோட எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இங்கே எங்களோட நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை பயந்ததுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நடிகை ஈஸ்வரன் அருள் பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தம்பி, உங்கள் பேர்? ஆனந்தகுமாரன். ஆனந்தகுமார். உங்கள் பேர்? ரித்திஷ். உங்கள் பேர்? விஷ்ணுவர்தன். ஓகே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அரியலூர் வைப் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம தம்பி அரியலூர் வைப்ஸோட ஃபாலோவர். எங்களை ஃபாலோ பண்றதை விட்டு நல்ல புத்தகத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க.